ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் வறுவல் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே சுண்டக்காய் கூட்டு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் வறுவல் பார்க்க போகிறோம். இப்போ என்ன செய்யணும், நல்லா சுண்டக்காயை தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இதை வைக்க போகிறோம். கூட்டுக்குன்னா நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போடுவோம். ஆனால் இப்போ நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்படி ஒரு இதை வச்சு இதை லைட்டாக நசுக்கி விடணும் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா காயும் லைட்டாக, அதாவது ஒரு பாத்திரம் வச்சு லைட்டாக நசுக்கணுன்னா இந்த மாதிரி அதுவாக தானாக வெடித்து இந்த மாதிரி நசுங்கிடும். இது வறுக்கிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ லைட்டாக அப்படி பண்ணோம்னா அது நசுங்கிடும். இது வறுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி இது பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். நம்ம இப்போ சுண்டக்காய் வறுவல் பண்ண போகிறோம். ஏற்கனவே கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சோம். அதை ஏற்கனவே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, சோம்பு, கருவேப்பிலை, தேவையான மசாலா தூள். இப்போ நம்ம சுண்டைக்காயை ஒரு பாத்திரம் வச்சு நெரிச்சு வச்சுருக்கோம். இப்படி ரெண்டு ரெண்டாக நெரிச்சு வச்சுருக்கோம். இப்படி வச்சா தான் வறுக்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் பாருங்கள். ரெண்டு ரெண்டாக இருந்தால் பாருங்கள், ரெண்டு ரெண்டாக நெரிச்சு வச்சுருக்கோம். இதே கூட்டுக்குன்னா நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போடுவோம். ஆனால் நம்ம இப்போ வறுக்கிறதுன்றதுனால நம்ம நல்லா அலசிட்டு நெரிச்சு வச்சுருக்கோம். இப்போது எண்ணெய் கடாயில் விட்டு காஞ்சிருச்சு. இப்போ சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்குவோம். நாம் சிம்பிளாக தாங்க வைப்போம். எப்போவுமே நம்ம வீட்டு பொடி தான் அதிகம் யூஸ் பண்ணுவோம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் வதக்கிக்கிடுவோம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தேவைக்கு அளவாக நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். சீக்கிரம் வதங்கவும் செய்யும். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நெரிச்சு வச்சுருக்கிற சுண்டைக்காயை அதில் போட்டு நல்லா கிளறிக்குவோம். லைட்டாக அது வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி விட்டுக்குவோம். இப்போ மூடி வைப்போம் கொஞ்சம் நேரம். இப்போ வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவைக்கு மசாலாத்தூள், மிளகாத்தூள், மல்லியெல்லாம் கலந்து வச்சுருக்கோம். தேவைக்கு மட்டும் கம்மியாக மசாலாத்தூள் போட்டுக்குவோம். தயிர் சாதம்,
ரசம் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது நல்லா ரத்தமும் ஊறும். மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லதுங்க. இதை சாப்பிடுங்க. வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். கூட்டோ இல்லை வறுத்தோ சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு அதோட ரிசல்ட் என்னன்னு. நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மோஷன் ப்ராப்ளமே வராது. இந்த சுண்டைக்காய் சாப்பிட்றது அவ்வளோ இதுவாக இருக்கும். உங்களுக்கு ரத்தமும் நல்லா ஊறக்கூடியது. சிம்பிளாக டக்குன்னு ஒரே ஒரு செடி நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கனாலே போதும். ஒரு நாளைக்கு கூட்டு, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வறுவல், இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம போட்ட மசாலா எல்லாம் சேர்ந்து காய் இன்னும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இதாங்க இன்றைக்கி நாம் செஞ்ச சுண்டைக்காய் வறுவல். சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லபடியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.